வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? காலையில் ப்ரெஷ்ஷு வேப்பங்குச்சி, அது இல்லைன்னா கொஞ்சம் கசப்பு மட்டுக்கும் பரவாயில்ல, அப்படியே சாப்பிடுங்க. உங்கள் பல்லுகளில் பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு ப்ரெஷ்ஷு தேவையில்ல, கோல்கேட்டும் தேவையில்ல, ஒன்லி வேப்பங்குச்சி யூஸ் பண்ணுங்கள். உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்பும் இருக்காது, எதுவுமே இருக்காது, ஒரு கசப்பு மட்டும் தான் இருக்குது. அதை தூக்கி போட்டு கிளம்பினே இருங்க. வாய் பல் எல்லாமே க்ளீனாக இருக்கும். ஸோ வேப்பங்குச்சி யூஸ் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டே இருக்கீங்க, போட்டு யூஸ் பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு 3 டைமு. சும்மா அந்த பல் வலி, வாய் வலி, சதை குத்தி நிற்குது, வாயில் பிரச்சனை, போய்ட்டு டாக்டர்கிட்டலாம் போகாதீங்க. வேப்பங்குச்சி யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஆல் இன் ஒன். கோல்கேட், டங் கிளீனர், ப்ரஷ் எல்லாமே உண்டு. போயிட்டு 3 நாளைக்கு, சரி வாரத்துக்கு 3 நாள் யூஸ் பண்ணுங்கள். வாய் பிரச்சனையாக வராது, வாய் ஸ்மெல்லும் அடிக்காது. இந்த க்ளோஸ்அப்பு, சென்சோடைனு, ஏதோ ஃபேராப்ளைன் ஏதோ செல்லு கோல்கேட் வந்து நிற்குது, நேற்று தான் டிவியில் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ஃப்ரீயாக வருதுங்க. இது போனால் மற்ற உடச்சுங்களா, கர்ன்னு தேய்ச்சுங்களா, டங்கு க்ளீன் பண்ணோம்லா, குப்பிளிச்சு போட்டோம்லா, முடிஞ்சு போச்சு. ஏன்னா சும்மா நம்மளுக்கு என்னத்துக்க போய் காசு கொடுத்து வாங்கி பல்லுக்கு ஒரு பிரச்சனை வச்சு, தொடைக்கு ஒரு பிரச்சனை வச்சு, நாக்கு ஒரு அர்ச்சனை பிரச்சனை வச்சு, நாக்கு சும்மா நீங்கள் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவோம். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலையா எடுத்துக்கோங்க.